ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமப்புறவாசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் அதாவது அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு யுத்தத்தில் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார்னா, ஒரு சில தோழர்களை பாதுகாக்கிற பொறுப்பு, யுத்த காலத்தில் படையினரை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு இருக்குமே, அந்த பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அவர் இல்லாத ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, கனிமத்து கொஞ்சம் எடுத்து இவருக்கு கொடுங்க என்று சொல்லி தோழர்கள்ட்ட கொடுத்துட்றான். யாருக்கு கொடுங்க? அந்த கிராமப்புறவாசியை கொடுத்துருங்கன்னு சொல்லி. கிராமப்புற அவர் வாராரு, கொஞ்சம் லேட்டாகி வந்த நேரத்தில் கேட்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இந்த கனிமத்தெல்லாம் தந்தாங்க அப்படின்ட்டு. அவர் அதெல்லாம் வாங்கினார். எடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்றாங்க, மா அலா ஹாதா அஸ்லம்து, இதுக்காக நான் இஸ்லாத்திற்கு வரவில்லை, இதற்காக நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை. இன்னமா அஸ்லம்து அன் உர்மா இலா ஹுனா ஃபஉக்தல் ஃபஅத்குலல் ஜன்னah, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதெல்லாம் அம்பு என் தொண்டையில் பாய்ந்து, இப்படி காட்டி சொல்றாரு, என் உயிர் போய் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்காகத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இது கடமை இல்லை, ஆனா அவருடைய உள்ளத்துல அதான் இருந்தேன்னு அவர் சொல்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் உலகத்தை கொடுக்குறாங்க, கனிமத்தை கொடுக்குறாங்க, சொத்தை கையில கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, இன்னமா அஸ்லம்து அன் உர்மா இலா ஹுனா ஃபஉக்தல ஃபஅத்குலல் ஜன்னah, அம்பு என் தொண்டை குழியில் ஏவப்பட்டு நான் கொல்லப்பட்டு சொர்க்கம் நுழைவதற்காகத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நிறைய பேர் சொல்லலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, இன் தஸ்துகில்லாஹ யஸ்துக், நீங்க இப்போ உண்மையாக இதை சொல்லி இருந்தால், உண்மையாக நீங்கள் இதை பேசி இருந்தால் அல்லாஹ்வும் உங்களை உண்மைப்படுத்துவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வும் உங்களை உண்மைப்படுத்துவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு யுத்தம் நடக்கிறது, சுஹதாக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். அம்பு பாய்ந்த நிலையில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகிறார். சஹீஹ் முஸ்லிம்ல புகாரில் வர செய்தி, கொண்டு வரப்படுகிறார். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து கேட்டாங்க, அஹுவ ஹுவன்னு கேட்டாங்க. எனக்கு முன்னால் அன்றைக்கு இது சொன்னாரே, தொண்டையில் அம்பு பாய்ந்து நான் கொல்லப்பட வேண்டும், சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று சொன்னாரே, அவர் தானா இவர் என்று கேட்டாங்க. அப்போ வந்து சொன்னாங்க, ஆம் அல்லாஹ்வின் தூதர் அவர் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகல்லாஹ ஃபஸத்தகஹுல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்தி விட்டான். அவர் அல்லாஹ்வோடு என்ன செஞ்சாரு? உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹு தஆலா அவரை உண்மைப்படுத்தி விட்டான். அப்படின்ற அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் ஆள் மனதிலிருந்து ஒரு விஷயத்தை இறைவனுக்கு வாக்களிப்பாராக இருந்தால், மக்களுடைய புகழ்ச்சிக்கு அல்லாமல் உண்மையாக அவர் பேசுறாரு, மக்கள் எதுவும் சொல்லலாம், மக்கள் எதுவும் சொல்லலாம், உண்மையாக அவர் நடந்து கொள்றார் என்றால் அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவார். அல்லாஹு தஆலா அவரை உண்மைப்படுத்தினார். அம்ர் இப்னு ஜம்முடைய சம்பவம் அதைத்தான் சொல்லுது, ஜாபிர்லாவுடைய தந்தையுடைய சம்பவம் அதைத்தான் சொல்லுகிறது, இந்த கிராமப்புறவாசியுடைய சம்பவம் என்ன செய்து அதைத்தான் சொல்லுகிறது. அளிக்கிற வாக்கில், இறைவனுக்கு அளிக்கிற வாக்கில், நம்ம இங்க பேசுவது மக்களோடு உண்மையாக நடத்தல், மக்கள்கிட்ட உண்மை பேசுதல், மக்கள்கிட்ட வாக்களித்தல் என்ற பகுதி அல்ல. அது வாக்கு, அது வாக்கு எவ்வளவு கடமை, அவருடைய பாரதூரங்கள் நம்ம பேசி இருக்கிறோம். நம்ம எதுல வந்து புறக்கணிப்பாக இருக்கிறோம் என்றால் இறைவனுக்கு எமக்கு மத்தியில் உள்ள உறவு. அங்க உண்மையாளராக நாங்கள் பெரும்பாலும் இல்லை. இறைவனுக்கு நம்ம அளிக்கிற வாக்கில் இப்படி நடப்போம், அப்படி நடப்போம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்பதெல்லாம் மிகவும் பொடுபோக்கான நிலையில் நம்ம இருக்கிறோம். அங்க நம்ம உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? உண்மைப்படுத்தும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அந்த இடத்துல சொல்றா, இன் தஸ்துகில்லாஹ யஸ்துக், நீங்க அல்லாஹ்விடத்தில் உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களை உண்மைப்படுத்துவான். இங்க சொல்றாங்க, சதகல்லாஹ ஃபஸத்தகஹுல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த நபி தோழர், எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் கிட்ட தொழுதுட்டு அவருடைய கிராமப்புறத்து இடத்துக்கு போய் என்ன செய்வார்? அந்த மக்களுக்கு தொழுவிப்பார். அப்படி தொழுவிக்கிற கட்டத்தில் ஒருவர் என்ன செய்ய, ஒரு விவசாயி வந்து அவருக்கு பின்னால தொழுதவர் திடீர்னு இடையில விட்டுட்டு போய் தனியே தொழுகிறார். ஜமாத் தொழுகை விட்டு பிரிஞ்சு தனியே தொழுகிறார். ஜமாத் தொழுகை விட்டு பிரிஞ்சு தனியே தொழுது முஆத் இப்னு ஜபல்கிட்ட சொல்லப்படுகிறது. முஆத் இப்னு ஜபல் சொல்றாரு, முனாஃபிக் அப்படின்றாரு, நயவஞ்சகர். ஒரு ஜமாத்தை விட்டு பிந்திக்கிறதுன்றது அன்றைக்கு நயவஞ்சகர்கள் செய்யற வேலை, இது ஒரு நயவஞ்சகர் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, முஆத அழைக்கிறாங்க, அந்த விவசாயி அழைக்கிறாங்க. அழைச்சு கேட்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த விவசாயிட்ட கேட்கிறாங்க, ஏன் எப்படி தொழுதீங்க? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், முஆத் தொழுவிச்சாருன்னா உங்கள்கிட்ட தொழுகிறாரு, தொழுதுட்டு வந்து பக்கரா ஆல இம்ரான் இங்கே ஓதுறாரு. நான் ஒரு விவசாயி, எனக்கு அவ்வளோ நேரமெல்லாம் என்ன செய்யலாது, நிற்க முடியாது, அதனால் நான் ஒதுங்கி என்ன செஞ்சுட்டேன், நான் தொழுது விட்டேன் அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறான், முஆத் ஃபத்தானு நன்தயா முஆத், முஆத் என்ன குழப்பம் விளைவிக்க போறீங்களா? சூரத்துல் துஹா, அல் காரியா, இது போன்றவைகளை என்ன செய்யுங்க, ஓதுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போன்றவைகளை ஓதுங்கள். இன்ன வராஅக தஈஃப் வல் முசாஃபிர் வன் நிசா, உங்களுக்கு பின்னால பெண்கள், பலகீனமானவர்கள், சிறுவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க,
இந்த மாதிரி ஓத வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அவரை பார்த்து கேட்கிறான், விவசாயியை பார்த்து, நீங்க தொழுகையில என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொல்றாரு, லா ஆரிஃபு தந்தனதக வலா தந்தனத முஆத். நீங்க என்ன முணுமுணுக்கிறீங்க, முஆத் என்ன முணுமுணுக்கிறான்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன பேசுற, அவர் பேசுற மெத்தட் பாருங்க. அவர் கிராமப்புறவாசி, நீங்க என்ன பேசுறீங்க, அவர் என்ன பேசுறா எனக்கு தெரியாது. நான் கேட்கறதெல்லாம் அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஹவுலஹா நுதன்தின், அதை சூழத்தான் நாங்களும் முணுமுணுக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை சூழத்தான் நாங்களும் என்ன செய்யறோம், முணுமுணுக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல அவர் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. இருப்பது ரசூலுல்லாஹ், அடுத்தது முஆத் இப்னு ஜபல். ஆனா அவருடைய உள்ளத்துல ஒரு உண்மையாளர், ஜமாத்தை விட்டு அவர் ஒதுங்கினார், அதுல அவர் உண்மையாளர். பொய்யாகலாம் செய்யறவர் முனாஃபிக் என்று சொல்லிக்கிறாரு. அப்ப சொல்றாரு அவரு, இவர் என்னை முனாஃபிக் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு யுத்த களம் வந்தால் நான் முனாஃபிக்கா உண்மையாளனா என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் போயிட்டார். இது எல்லாருக்கும் சொல்லலாம் இந்த வார்த்தை. நான் இங்க சொல்ல வர ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி காட்டுறேன் தெரியுமா? வார்த்தையில நாங்க எல்லாரும் நபிமார்களை விட மிஞ்சின வார்த்தையெல்லாம் பேசுறோம். வார்த்தையில பாத்தீங்கன்னு சொன்னா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒத்தனுக்கு தெரியும் என்ற உள்ளம் இப்படின்ட்டு போயிடுவாங்க, விளங்கிட்டா? ஆனா சம்பந்தமே இல்லை. அல்லாஹ் ஒத்தனுக்கு என்ற உள்ளம் தெரியும். என் வாழ்க்கையில நான் அறிந்து ஒரு பொய் சொன்னது கிடையாது. நிச்சயமாக இப்படி ஒன்று வந்தா அப்படி செய்வேன். இந்த வார்த்தைகள் எங்களை எந்த குறைச்சலும் கிடையாது. நம்ம அளிக்கக்கூடிய வாக்குகள் அதெல்லாம் இறைவனை பத்தி சொல்றது, மக்களுக்கு அளிக்கிற வாக்க சொல்லல. இறைவன் விஷயத்துல நம்ம அளிக்கக்கூடிய பேச்சுக்கள் சாதாரணமானதல்ல, பெரும் பெரும் வார்த்தைகள் சொல்றோம். நபிமார்கள் கூட தயங்கின வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நிறைய சொல்லுவோம். ஆனா களம் என்று வந்து விட்டா, களம் என்று வந்துட்டா, ஃபீல்டு என்று வந்துட்டா, பேசின ஒத்தனை இருக்க மாட்டான். பேசாம ஒத்தர் ஒதுங்கி பாரு, அவர் தான் அங்க இருந்துட்டு பாரு. பேசின யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சாதாரணமான ஒன்று கூட நிகழ்வுல கூட அப்படித்தான் இருக்கும். வாக்க சொல்ல, மக்களுக்கு அளிக்கிற வாக்க விடுங்க. அல்லாஹ்வுடைய விஷயம் என்றா நான் என்னோட பொருளாதாரம், வீடு எதையும் பார்க்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய ஒரு சிலர் ஜெயில மார்க்க விஷயங்களுக்காக போய் சிறைச்சாலையில் அகப்பட்டுட்டாங்க. அகப்பட்டவரை பார்த்து வாக்களிக்கிறாங்க. இது கண் முன்னால் நடந்த சம்பவம். எப்படி வாக்களிக்கிறாங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு கண்ணால கண்ணீர் வடிஞ்சு வாக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த ஊட்ட கூட நான் வித்துரு வேண்டாம், என் வீட்டை கூட நான் வித்து என்ன செய்வேன், தருவேன். உண்மையில அந்த நிமிஷத்துல அந்த சகோதரர்களுக்கு பெரிய ஒரு உறுதியை என்ன செஞ்சுக்குவது, கொடுத்துருக்கு. நீங்க எதுக்கும் யோசிக்க வேண்டாம். அப்படி இது உண்மையிலே ஒரு வீட்டு வித்து தருவேன் என்றது வாக்கல், அவருக்கு கொடுக்க வாக்கல்ல, ஏன்னா கடமை இல்லை. இது இப்போ ஒரு கொடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்டது, அவருக்கு கொடுக்கிற வாக்கல்ல. யாருக்கு கொடுக்கிற வாக்கு இது? அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற வாக்கு. நீ ஃபீ சபீல்ல இருக்கிறான்றதுக்காக நீ சொல்லக்கூடிய வாக்கு. சொல்லிட்டு வந்துட்டாங்க. விடுதலைக்காக 10,000 கலெக்ட் பண்ண போன்ற ஆளை காணோம். விடுதலைக்காக 10,000 ரூபாய் கலெக்ட் பண்றதுல பட்ட பாடுறீங்க. ஊட்ட விற்கிறத விடுங்க, ஒரு 10,000க்கு போன டைம்ல பிசினஸ்ல சரியான லொஸ்டா இருக்குது. பிசினஸ்ல நினைச்சு பார்க்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டை விற்கிறதே எதிர்பார்க்கல தானே, கொடுக்க வேண்டியதானே. ஆனால் இது இந்த சப்ஜெக்ட் இருக்கிறதே, அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, சமூக ரீதியான கலெக்ஷன் பண்ண டைம்ல வாக்கு அழிச்ச அடுத்த நிமிஷம் விட்டு போயிடுறாங்க. ஏன், அடுத்த நாள் ஏதாவது பிசினஸ் நஷ்டம் அது என்னது ஏதாவது வந்துடும் உடனே போயிடுறாங்க. அன்புள்ள சகோதரன், வாக்கு பெருசு. அது செய்வோம், இது செய்வோம், அதனால நடந்தா இது செய்வோம், அப்படி இதுதான் வாக்கு. நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி வார்த்தைகள். பத்ர் யுத்தம் அறிவிப்பாங்க, பார்க்கிறோமா இல்லையா? நமக்கு நடக்கும் போது பத்ர் தான், 2 நாள்ல பத்ர் காணாம போயிடும். ஏன், பெரும் வார்த்தைகள். ஆனா நபித்தோழர்கள் அப்படி அல்ல. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க அன்னக தஅனீனா, எங்களை தான் நீங்க கேட்கறீங்க போல இருக்கிறது சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சிர் அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு நீங்க போங்க. வலவ் அமர்தனா ஃபலவ் இஸ்தஅரதனா ஹாதல் பஹ்ரு ثم அமர்தனா அன் நகூத ஃபீஹி லகுத்னா அமாமக். அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் போகின்ற வழியில் இந்த கடல் குறுக்கிட்டு நீங்கள் அதில் எங்களை மூழ்க சொன்னாலும் உங்கள் கண் முன்னால் நாங்கள் மூழ்குவோம் அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னார்கள். அதே மாதிரி நடந்தார்கள். அதே மாதிரி என்ன செய்தார்கள், களத்திலே இருந்தார்கள். ஓடல, அசையல, எதுவும் செய்யல, அந்த மாதிரி இருந்தார்கள். கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் ஈயத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட கட்டிடங்கள் போல இருப்பார்கள். அசைவு அங்க என்ன செய்யாது, வராதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மாதிரி நபர்களை காண்பது அரிது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது இன்னமன் நாசு கல் இப்லில் மிஆ லா தஜிது ஃபீஹிம் ராஹிலா. மக்களை பொறுத்த வரைக்கும் 100 ஒட்டகங்களை போல, ஒன்று கூட பிரயாணத்துக்கு சூட்டாயிக்காதுன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று கூட பிரயாணத்துக்கு, ஒட்டகம் நிறைய இருந்ததுக்கால எல்லாத்துலயும் பிரயாணம் போகலாது. பிரயாணத்துக்கு சூட்டான ஒட்டகமாக ஒத்தரை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி அம்சம் இருக்கிறது. இறைவனுக்கும் எமக்கும் மத்தியில் உள்ள அந்த வாக்கு இருக்குது.
இது வார்த்தைகளால் நம்ம நிறைய என்ன செய்வோம் சொல்லுவோம், ஆனால் பிராக்டிக்கலாக களத்தில் காணா போவோம். என்ன சொன்னாரு, நான் ஜிஹாது களத்தில் ஒரு ஜிஹாது வந்தால் கண்டுகொள்வீர்கள் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஒரு யுத்தம் நடக்குது, நிறைய சுஹதாக்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அந்த மனிதரும் கொல்லப்பட்டு கொண்டு வரப்படுறார். எந்த ஜமாத்து தொழுகை விட்டு அவர் பிந்தினாரோ அல்லது இந்த இடையில முறிச்சிட்டு போனாரோ அவரும் கொண்டு வரப்படுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத கூப்பிட்டாங்க. மா ஃபஅல சாஹிபுக்குன்னு கேட்டாங்க. உங்களோட தோழருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்றாரு. என்னது, அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அதாவது தன் கவலை என்ன செஞ்சார், அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா முஆத் தான் சிறந்தவர். முஆத் நினைச்சா தன்னை சிறப்பை நினைச்சு என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம். அப்படிப்பட்ட தலைவர் அங்கே இருக்கல. ஆனால் அந்த மாதிரி தலைவர்கள் தான் செஞ்சிடலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இப்போ யார் உண்மையாளர், இந்த இடத்துல இந்த வார்த்தையில அவர் உண்மையாளர், அந்த கிராமப்புறவாசி உண்மையாளராக நடந்து கொண்டாடத்தை பார்க்கணும்.